வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். இட்ஸ் சாட்டர்டே நைட். நானும் அம்மாவும் வெளியே ஷாப்பிங்காக தான் போயிருந்தோம். எனக்கு காலேஜ்க்கு போடுறதுக்காக டாப்ஸ் வாங்கலான்ட்டு, வெஸ்டர்ன் டாப்ஸ். போகிற போதே இங்கே நிறைய அழகாக குட்டி குட்டியாக டெடிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீக்கெண்ட்னால் இன்றைக்கும் நிறைய கூட்டம் இருந்துச்சு ஷாப்ஸில் எல்லாமே. என் வீடியோ பார்த்து பிடிச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி என்னோடய அப்கமிங் வீடியோஸ்க்குமே எனக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம குரூப் குட்டி குட்டியாக இருந்தது இப்போ நல்லா பெருசாகிக்கிட்டே இருக்குது. அதுக்காக ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நான் ஷாப்பிங் அம்மா கூட தான் போயிருந்தேன். ஒரு டாப் மட்டும் கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருந்ததுனால, ஒரு குட்டி ஒர்க்னால அண்ணன் கூட நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து அம்மா கூட ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஷாப் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து வெஸ்டர்ன் டாப்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்தியன் ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கேருந்து தான் நான் தீபாவளிக்கும் எனக்கு ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் ட்ரெஸ்ஸஸ்னாலும் அவைலபிளாக இருக்கும், இல்லை ப்ளெயினாக ரொம்ப சிம்பிளாக போடணுன்னாலும் இங்கே அவைலபிளாக இருக்கும். அதனால் எனக்கு இந்த கடையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ட்ரெஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் காட்டனில் இருக்கணும், அவ்வளோதான். அதுவும் ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் இருக்கக்கூடாது. அதனால் எனக்கு இந்த ட்ரெஸ் மேலே தொங்கியிருக்க 4 ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஆக்சுவலி இது தான் நான் தீபாவளிக்கு ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளேயும் அந்த ஸ்டாக் அவுட் ஆகிட்டு, அதனால் சரி. ஆனால் அதே மாதிரி தான் நான் இப்போ தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். சப்போஸ் என் தீபாவளி ட்ரெஸ் நீங்கள் பார்க்கலன்னா, என்னோடய தீபாவளி விலாகில் அந்த ட்ரெஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோவை போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டாய்ஸ், குட்டி குட்டி டாய்ஸ் பிடிக்கும்ன்ட்டு எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஃபைனலி ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு நானும் அம்மாவும் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னென்ன ட்ரெஸ் வாங்கினேன்ட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோ என்னோட நியூ ட்ரெஸ். இப்போ நான் 3 டாப் வாங்கியிருக்கேன். 3மே ஒரு இது காட்டன், அப்போ 2 வந்து நார்மல், அயர்ன் பண்ண வேண்டாம். அதனால் நான் என்ன மைண்டில் வச்சு நான் டாப் எடுப்பேன்னா, நான் காலையிலேயே எழுந்திரிச்சு சீக்கிரமாக நான் ரெடி ஆகும் போது எனக்கு இந்த அயர்ன் பண்ணுற டைம் சுத்தமாக இருக்காது காலேஜ் போகையில். அதனால் சரி காட்டன்னா அயர்ன் பண்ணிகிட்ருக்கணும். இது நார்மல் காட்டன் இல்லாமல் டெலிகாட்டனாக இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக வேர் பண்ணிக்கலாம். இந்த டாப் தான் நான் ரொம்ப அடிக்கடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா டாப்க்கும் ரேட் வந்து 350 தான். இது இந்த க்ரே கலர் நான் இன்னும் யூஸ் பண்ணலை. பட் எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி பேட்டர்ன் என்கிட்ட இல்லவே இல்லை. அதனால தான் நான் இந்த பேட்டர்ன் எடுத்திருந்தேன். ஆனால் எல்லாமே எக்ஸ்ட்ரா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் என் சைஸ்க்கு நான் அல்டர் பண்ணிக்கிட்டேன். அல்டர் எல்லாமே நானே தான் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் தெரிஞ்சதுனால அது ஒரு பெனிஃபிட் எனக்கு. இந்த டாப் என்னோடய பர்த்டேக்காக நான் வச்சுருக்கேன். நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. பலூன் மாதிரி கொஞ்சம் ஹேண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்கார்ஃப் வாங்கினேன். 2 ஸ்கார்ஃபுமே 50 ஈச். பிளாக் நான் எல்லாத்துக்கூடயும் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதனால தான் நான் பிளாக் ஒன்று வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஸ்கார்ஃப்க்கு கீழே அந்த லட்கன் மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலி இதுதான் என்னோடய குட்டி ஷாப்பிங், காலேஜ் வேர். உங்களுக்கு இதில் எந்த டாப் பிடிச்சிருக்குன்னு மறக்காம நீ கமெண்ட்டில் பண்ணி சொல்லுங்கள். ஃபைனலி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பிடிச்ச ஷோ ஃபேமிலியோட பார்த்துட்டு இருந்தோம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.